தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டு கட்சியை கண்டு பயப்படும் அனுர அரசு, மஹிந்த தரப்பு எச்சரிக்கை. அரசின் முக்கிய பதவி எதிரணிக்கு, சபையில் அமைச்சர் கருத்து. இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞன் கைது. ரஷ்ய ராணுவத்தில் தமிழ் இளைஞர்கள், ஸ்ரீதரனின் உரையால் சபையில் சூடுபிடித்த விவாதம். ஆப்பிரிக்காவில் பரவும் மர்ம காய்ச்சல், 79 பேர் உயிரிழப்பு. அனுர கட்சியில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள், சஜித் தரப்பு பகிரங்கம். ரணில் வெளியிட்ட வர்த்தமானிக்கு நீதிமன்றம் போட்ட தடை. அரிசி மாபியாக்கு எதிராக களமிறங்கிய அனுர. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பயந்துவிட்டது என்பதையே கைது சம்பவம் எடுத்து காட்டுகின்றது என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ரேணுகா பெரேரா இனவாதி அல்லன், இனவாதத்துக்கு எதிராக செயல்பட்ட நபர் அவர். 1989 ஜேவிபியினர் இனவாதத்தை பரப்பும் போது அதற்கு எதிராக போராடிய விஜயகுமாரதுங்கவின் கட்சியில் இருந்தவர்தான் ரேணுகா பெரேரா. இன ஐக்கியத்துக்காக போராடியவர். அப்படியான ஒருவரை கைது செய்துள்ளமை அரசாங்க ஒடுக்குமுறையாகும். நாம் எதை செய்தாலும் மௌனமாக இருங்கள் என அரசியல் எதிரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இதுவாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு இந்த அரசாங்கம் பயந்துவிட்டது என்பதையும் இது எடுத்துக்காட்டுகின்றது. எமது கட்சி மீது இவ்வளவு பயம் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார். கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். நீங்கள் அதை கேட்கவில்லை. அதேபோன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவையற்றே கூறினோம். முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும். அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை வடமேல் மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இணையத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என்று சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவரை ஏமாற்றி இந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சமூக வலைதளங்களூடாக அறிமுகமான நபர் ஒருவரிடம் இணையத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 22 வயதான திகன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் வடமேற்கு மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையிலிருந்து ரஷ்ய ராணுவத்திற்கு 3 தமிழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முகவர்களால் ஏற்பட்டுள்ள ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்களை மீண்டும் நாட்டிற்கு மீட்டெடுக்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனே இதற்கு விளக்கமளித்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஆராய்வார் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து குறுக்கிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இது தொடர்பான கேள்வி வடக்கில் மட்டுமல்லாது நாடு முழுவதும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீண்ட காலமாக விவாதத்திற்குட்படும் இதுபோன்ற கருத்துக்கள் கடந்த அரசாங்கத்திலும் ஆராயப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மீண்டும் குறுக்கிட்ட பிமல் ரட்நாயக்க இந்த பிரச்சினைக்கான தீர்வு காணும் பொறுப்பை நாம் வெளிவிவகார அமைச்சரிடம் ஒப்படைத்ததாகவும் மீண்டும் இதனை ஒரு விவாதமாக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்றத்தில் எல்லோரும் சமம் எனவும் யாரும் பெரியவர் அல்ல எனவும் கூறிய அவர் தன்னை பெரியவர் என்று எவரேனும் நினைத்தால் அவர் சபைக்கு தகுந்தாற்போல் தம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் மர்ம காய்ச்சலால் இதுவரை 79 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைவலி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் அறியப்படாத நோய் ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த நோய் காரணமாக கடந்த நவம்பர் 10 முதல் ஹொங்கோவில் இதுவரை 300 பேர் பாதிக்கடைந்துள்ளார்கள். இந்த மர்ம நோய் காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாச பிரச்சினை மற்றும் இரத்த சோகை போன்ற அறிகுறிகள் ஏற்படுவதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 15 முதல் 18 வயது
வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அடையாளம் காணப்படாத காய்ச்சல் போன்ற நோய் தென்மேற்கு கொங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தில் கண்டறியப்பட்டது. நோயின் தன்மை குறித்து கண்டறிய குவாங்கோ மாகாணத்திற்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மர்ம காய்ச்சல் தொடர்பாக மக்கள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரிசி கையிருப்புகளை சந்தைக்கு வெளியிட தவறிய ஆலை உரிமையாளர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் என அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். அத்தோடு ரத்தன அரிசி ஆலைக்கு சொந்தக்காரரான குறித்த நபர் இலங்கை வங்கியொன்றில் 3.5 பில்லியன் ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் வசந்தவின் கருத்துக்கு பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலும் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடனும் தொடர்புடையவர்களே உள்ளனர் என தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை மதுபான உரிமதாரர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோர் குறிப்பிட்டுள்ளனர். வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 1/2024 மதுபான அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை ரூபாய் 20 மில்லியனாக உயர்த்தியதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வருடாந்த உரிம கட்டண உயர்வினால் தமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் தமது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் கூறியே அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள். மேலும் 2017 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உரிம கட்டணத்தை அறவிட உத்தரவிட வேண்டுமெனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி நெருக்கடியை தீர்ப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனத்திற்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் 50,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசி கையிருப்பு தொடர்பான அறிக்கைகள் தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுகின்றது. தொடரும் அரிசி மாஃபியாவை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகள் தயாராகி வருகின்றன. நாங்கள் சிறிது காலத்தில் நாட்டினுள் போதுமான அரிசி உள்ளதாக விவசாய திணைக்களம் இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய கணக்கெடுப்பின்படி அரிசிக்கு தட்டுப்பாடு இருப்பது தெரிய வந்துள்ளது என அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்தோம். நாங்கள் கடினமான நிலையில் இருக்கின்றோம் என்றாலும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். ஆனால் அதற்கு சிறிது காலம் தேவைப்படும் என்றார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.